தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூலை மாதம் 29ஆம் தேதி. ஒரு மனதோடு கேளுங்கள். மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனம் கூடி ஜெபிப்பதற்கு வல்லமையை கொடுக்கும் முக்கியமான காரியமாகும். தம் பிள்ளைகளிடையே உள்ள ஒற்றுமையை தேவன் பெரிதும் கனம் பண்ணுகிறார். ஆகவேதான் அவர் நாமத்தில் ஒருவருக்கு மேல் எத்தனை பேர் கூடியிருந்தாலும் அங்கு பிரசன்னமாவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபத்தின் வல்லமை அங்கு கூடியிருக்கும் நம்மை பொறுத்தே பெரும்பாலும் அமைகிறது. நம்முடைய ஒற்றுமை, விசுவாசம், பரிசுத்தம் போன்றவைகள். ஜெபம் நம் வாழ்வில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு ராஜரீக பிரமாணம். வல்லமையுள்ள ஜெப வாழ்க்கை வேண்டுமென்றால் நாம் அன்பிலே நடக்க வேண்டும். கெட்ட நோக்கங்களைப் போல நம் வாழ்வில் காணப்படும் ஒப்புரவாகாத உறவுகள், மன்னியாமைகள், கசப்பு போன்றவை நம் ஜெப வாழ்க்கையின் வல்லமையை குன்ற செய்யும். ஆகவேதான் தங்கள் ஜெபத்தில் கேட்க போகும் காரியத்தை குறித்து ஜெபிக்க வருபவர்கள் முதலாவது தங்களுக்குள் ஒருமனப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருமனப்படுவது என்பது விசுவாசத்திலும் அன்பிலும் இணைவதாகும். முதற் காரியம் ஒரே காரியத்திற்காக நம்புவது, மற்றொன்று தங்களுக்குள் எந்தவித கசப்பும் இல்லாதிருப்பது. இப்படி நாம் கேட்கிறவைகளை பிதாவானவர் உடனே கொடுத்து விடுகிறார். தம்பதிகளாய், குடும்பமாய், நண்பர்களாய் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்களுக்குள் முதலாவது விசுவாசத்திலும் அன்பிலும் ஒரு மனம் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது பதிலை பெறுவீர்கள். ஆனால் ஒரு மனம் இல்லாத பட்சத்தில் ஒருங்கிணைந்து ஜெபிப்பது பலனற்று போகிறது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.